Hi friends, welcome to AUS Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம ரவா கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். தேவையான ingredients 1 cup ரவை, 1 cup sugar and some cashew nuts, தேவையான food color. நான் இன்னைக்கு வந்து saffron color எடுத்திருக்கேன். Then ghee, அப்புறம் தேவையான அளவு water. ஸோ வாங்க ரெசிபிக்கு உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாத்திரம் நல்லா சூடாயிட்ட பிறகு 1 ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க. அண்ட் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த கேஷ்யூஸை வந்து கீ விட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே நான் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஆஃப்டர் ஆடிங் த கீ நீங்கள் இப்போ ரோஸ்டட் கேஷ்யூஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கீ நல்லா எல்லா பாத்திரத்தோட எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்ட பிறகு நம்ம வந்து இப்போ கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இந்த கேஷ்யூஸும் கீயும் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி 1 கப் ரவைக்கு 2 cups ஆஃப் வாட்டர் எடுத்து வச்சுருக்கோம். அதை இப்போ நம்ம போர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேவையான சாஃப்ரான் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சாஃப்ரான் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லோ ஃபுட் கலர் ஒரு ரெட் ஃபுட் கலர் என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகுது. இந்த வாட்டர் பாயில் ஆகிறது தான் நம்மளோட ஸ்டெப். ஸோ அந்த ஸ்டெப் நம்ம ரீச் பண்ணோன்னே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு கையில் ஆட் பண்ண ஒரு கையில் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி ரவை வந்து அப்படியே கட்டி பிடிச்சிடும். ஸோ நம்மளால் வந்து அப்புறம் சாப்பிட முடியாது. வேகாத ரவையை சாப்பிட்டா நமக்கு வயிறு வலிக்கும். ஸோ இப்போ நம்ம ஈவனாக எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்கணும், கிளறிட்டே இருக்கணும். ஸோ நல்லா ரவை வெந்துட்ட பிறகு இப்போ நம்ம லிட்டில் பை லிட்டில் சுகர் ஆட் பண்ணலாம். ஸோ எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் 3/4 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களோட ஸ்வீட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1 கப் to 3/4 கப் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூட குறைச்சலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுகர் வந்து நல்லா டிசால்வ் ஆகி ஃபுல் ரவை கேசரிலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடணும். ஸோ முதல்ல சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்ட பிறகு அதுக்கு மேற்கொண்டு நீங்கள் ஃபியூ டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. அந்த கீயும் ரவையும் நல்லா பிளெண்ட் ஆகி உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆரஞ்சு கலர் கொடுக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கீ ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கீயை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. சுட சுட சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சு. கேசரினா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கும். இப்போ இதை அழகாக டெக்கரேட் பண்ணி கொடுக்கணுன்னா ஒரு சர்விங் பவுலில் அந்த கேசரியை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது நல்லா மோல்டாகி ஆகணுன்னு நீங்கள் அதை வந்து அழகான ஷேப்பில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். இப்போ இந்த கேசரி மேலே நீங்கள் வந்து உங்களோட விருப்பப்பட்ட நட்ஸை நீங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். நான் வந்து கேஷ்யூ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ரவை கேசரி ரெடி.